ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் வாஷ் பண்ணி மஞ்சத்தூளில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. அப்புறம் சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நான் வந்து கல்லில் இடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக வேணுன்றதுக்காக. அப்புறம் டிப் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா கூட ஓகே. அப்புறம் கார்ன் ஃப்ளேக்ஸ், இது கிடைக்கல இல்லைன்னா பிரெட் க்ரம்ஸ் இருக்குன்னாலும் ஓகே. இப்போ நம்ம மஷ்ரூமை சோக் பண்ண போகிறோம், மசாலாக்கெலாம் போட்டு. மஷ்ரூம் காரம் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இதுக்கேற்ற மாதிரி சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதெல்லாம் போட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 minutes இது நல்லா ஊறிச்சுன்னா மசாலாஸ் இதுக்குள்ளே ஏறிடும். இதை டிப் பண்ணி போடுறதுக்கு கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் கலந்து வச்சுருக்கோம். கொஞ்சம் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டு இட்லி மாவு பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸர் இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸு நமக்கு அதை டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக இது ரெடியாக இருந்தால் போதும். அப்புறம் அந்த க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, கார்ன் க்ரம்ஸு, அதை வந்து நம்ம நல்லா கையிலேயே அது க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி அதை டிப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மஷ்ரூம் ஊற வச்சது நல்லா ஊறி இருக்குது. இதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இந்த டிப்பில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆகி வைக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கார்ன் டிப்பில் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் ஈரம் ஆகிடக்கூடாது, அப்புறம் நம்ம இனிமேல் பண்ண முடியாது, க்ரன்ச்சியாக வராது. ஸோ மஷ்ரூம் க்ரன்ச்சி ஃப்ரைக்கு வந்து அந்த மாதிரி இப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. ஓகே. டிப்பில் போட்டு இப்போது க்ரம்ஸ்லேயும் போட்டு நம்ம வச்சுருக்கோம் ரெடியாக. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீசரில் ஒரு 10 minutes வச்சு எடுத்திங்கன்னா ரெடியாக வந்து ஆயில் ரெடி பண்ணிவிட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல்லேருந்து வந்ததும் ரெடியாக கொடுக்குறதுக்கும் இருக்கும். ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வச்சிடலாம். கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகும். திருப்பி போட்டு